எல்லாத்து காலையும் தாண்டி சின்னம்மாவோட காலை பிடிச்சோன்ன அந்த அம்மா, இப்படி ஒரு விசுவாசியை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அதுக்கு பழனிசாமி ஒரு அழுகை போட்டார் பாருங்க. இந்த ஒரு அழுகையே 2026 உன்னைய மண்ணக்கவ வச்சேன் மிஸ்டர் பழனிசாமி. விசுவாசமான சகோதரன் பழனிசாமி. இவர் வெக்கமா இல்ல? இதை என்ன சொல்றாரு? இதே புதுக்கோட்டையில சொல்றாரு, நான் ஊர்ந்து வந்துட்டேன், நான் ஊர்ந்து வந்துட்டேன், நான் ஊர்ந்து வந்துட்டேன்னு முதல்வர் சொல்றாரு. ஊர்ந்து வந்துட்டேன்ல, இதுக்கு பிச்சை எடுத்து பொழைச்சிடலாம்யா. ஊர்ந்து காலில் விழுந்தாது வந்துட்டேன்ல சொல்றாருல. இதை விட ஒரு கேவல பிறவிய உலகத்துல நீங்க பார்த்துருக்கீங்களா? 1000 தடவை செருப்புல அடிக்கிறேன்னு சொன்னாங்க, நாற்காலி தர்றேன்னாங்க. அதனால வாங்கிட்டு நாற்காலியில் உட்காந்துட்டேன். ஒரு திமுக காரன் இப்படி இந்த பதவியவாதி ஏற்றுக்கொள்வானாயா? தன்மானத்தையும் பகுத்தறிவையும் ரத்தத்திலே ஊற்றி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மானத்தை இழந்து போய் காலில் விழுந்து அன்னைக்கு காலில் திண்டுக்கல் சீனிவாசன் அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மேடையில் பேசுறாரு எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், 2026 நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கணும். இதெல்லாம் வேட்டியை பிடிச்சிருக்கிறானே. என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? அண்ணே ஸ்டாலினை முதல்வர் அப்படியா சொல்லிட்டேன்னா? ஐயோ ஐயோ சொல்லிட்டேன். சரி எடப்பாடி போட்டது தானே. உன் நெஞ்சுக்குள்ள இருந்து என்ன இருந்துச்சோ அத ஒரு மூத்த தலைவர் 2026 அதிமுக காரங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டாலினை முதல்வராக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் 2026 மீண்டும் நம் தளபதியை முதல்வராக்கணும். அமித்ஷா போய் இவர் நேரடியாக கதவை தட்டி போறப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? நான் அதிமுகவோட ஆபீஸ் கட்டிட்டு இருக்காங்க, அதை பார்க்கறதுக்காக போறேன். பொய், முதல் பொய். 2வது பொய், டெல்லியில போய் ஏர்போர்ட்ல இறங்கணும்னா கேட்குறாங்க, எதுக்காக டெல்லி வந்துருக்கீங்க? இங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த கட்டிட வேலையை பார்க்கறதுக்காக வர சொன்னாங்க. 12:30 மணிக்கு அமித்ஷாவுக்கு கும்பிடு போடுற மாதிரி போட்டோ வந்துருச்சு. அப்ப கேட்குறாங்க, எதற்காக டெல்லிக்கு வந்தீங்க? அது அமித்ஷா அவர்களை சந்தித்து கேட்கிறான், சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை சொல்வதற்காக வந்தேன். அதை நேரடியாக சென்னையில் பரப்புறப்பே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இந்த திருட்டுத்தனம் என்றுதான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு. கள்ளத்தனமாக அமித்ஷாவினுடைய கதவை தட்டினீர்கள். உள்ள என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? தனியா அமித்ஷாவும் எடப்பாடி என்ன நடந்திருக்கான்? அண்ணனுக்கு தான் பழக்கப்பட்ட வேலையாச்சே. ஜெயலலிதா அம்மாவோட காலு, அதுக்கடுத்து சசிகலா அம்மாவோட காலு, அதுக்கடுத்து இப்ப அமித்ஷாவோட காலு. பப்ளிக்கா விடுகல, கதவை சாத்திக்கிட்டு அப்படி போய் நின்றுப்பாரு. அமித்ஷாக்கு தமிழ் தெரியாது. क्या बोलता है मिस्टर பழனிசாமி? I am பழனிசாமி, ऑल इंडिया अन्ना डीएमके जनरल सेक्रेटरी. क्या बोल பழனிசாமி? क्या ஒன்றும் இல்லைங்க, மேட்ரு முடிய போகுதுங்க. மை மேட்டர் வாஸ் க்ளோஸ்டு பை அவர் ஏடிஎம்கே பீப்புள். You are going to rescue me. Yes. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேங்க. வாட் யூ சே ஐ வில் டூ மிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு அங்கே போய் பிச்சை எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா? அமித்ஷா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் கையை கட்டி உட்காந்துருக்காரு ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி. ஆனால் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு.
நம்ம பிரதமர் ஐயாவுக்கு பக்கத்துல பிரதமர் கை கட்டி உட்கார்ந்துருக்காரு. என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருந்தாரியா. இந்த சந்திப்புக்கு பேர் என்ன, அந்த சந்திப்புக்கு பேர் என்ன? எடப்பாடியினுடைய சந்திப்பு மானங்கட்ட சந்திப்பு, அது கம்பீரமான தன்மானத்தின் சுயமரியாதையோட சந்திப்பு. இதை இன்னைக்கு பேசி பழகிறாரியா. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு மலை மேல ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜா பைத்தியக்கார ராஜா.